இன்று இரவு தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் ஏசாயா 62வது அதிகாரம் 8வது வசனம். இனி நான் உன் தானியத்தை உன் சத்துருக்களுக்கு ஆகாரமாக கொடேன், உன் பிரயாசத்தினால் ஆகிய உன் திராட்சை ரசத்தை அந்நிய புத்திரர் குடிப்பதும் இல்லை என்று கர்த்தர் தமது வலதுகரத்தின் மேலும் தமது வல்லமை உள்ள புயத்தின் மேலும் ஆணையிட்டார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இதுவரைக்கும் உங்களுடைய பிரயாசத்தின் பலனை மற்றவங்க அனுபவிச்சிருக்கலாம், அபகரித்திருக்கலாம். இந்த உலகத்தில் உங்களை சுற்றி வாழும் நிறைய பேர் உங்களை எப்படியாவது ஏமாற்றி உங்கள் ஆசீர்வாதங்களை அவங்க பெற்றுக்கொள்ளணுங்கிறத கண்ணோக்கமாக கொண்டிருக்கலாம். உங்களிடம் உள்ளவைகளை எப்படி கொள்ளையிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற மனுஷங்க மத்தியில் தான் நாம் வாழ்கிறோம். நீங்கள் அப்படி பலவற்றை இழந்திருக்கலாம். உங்களை பார்த்து தான் இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறாரு, இனி அப்படி ஒரு இழப்பை தேவன் அனுமதிப்பதில்லை அப்படின்னு. இழந்து போனவைகளையும் நிச்சயமாக திரும்ப பெற்றுக்கொள்வீங்க அப்படின்னு தேவன் இன்றைக்கு சொல்கிறாரு. ஒருவேளை உங்கள் கூட இருக்கிறவங்க உங்களை ஏமாற்றி இருக்கலாம், நிறைய விஷயங்களில் உங்களை ஏமாற்றி உங்கள் பணத்தை அபகரிச்சிருக்கலாம், உங்கள் சொத்தை அபகரிச்சிருக்கலாம், ஏதோ ஒரு வகையில் உங்களை ஏமாற்றம் அடைய செய்து நஷ்டம் அடைய செஞ்சுருக்கலாம். தொழிலில் உங்கள் கூட இருந்து நன்மை செய்கிற மாதிரி ஏமாற்றி பெரிய நஷ்டத்தை கொண்டு வந்திருக்கலாம். உங்களுடைய கையின் பிரயாசத்தை அவங்க சாப்பிட்டுட்டே இருந்திருக்கலாம். இல்லை, பிசாசின் கிரியைகள்னால நீங்கள் சம்பாதிச்ச எல்லாமே ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கலாம். தேவையில்லாத கேஸில் நீங்கள் பணத்தை செலவழிச்சிருக்கலாம். இல்லை, வேறு ஏதோ ஒரு வழியில் உங்களுக்கு இழப்பு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். தேவன் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறாரு, இதுவரைக்கும் நீங்கள் இழந்தது எல்லாம் போதும். இதுவரைக்கும் உங்களுடைய கையின் பிரயாசத்தை வேறு யாராவது சாப்பிட்ருந்துருக்கலாம். ஆனால் இன்றைக்கு தேவன் இனி உங்களுடைய சத்துருக்கள் உங்களுடைய பலனை அனுபவிக்க போகிறதில்லைன்னு சொல்கிறாரு. உங்களுடைய உழைப்பின் பலன் உங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும்னு சொல்கிறாரு. ஆமேன். ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இன்று முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீங்கப்பா. உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த இரவு வேளையில் எங்களுக்காக நீங்கள் தந்த வசனத்திற்கு நன்றியப்பா. எங்களோடு பேசியிருக்கீங்க, ஒவ்வொரு வார்த்தைக்காகவும் நன்றி. ஜெபித்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் கரத்தில் கொடுக்குறேன் ஏசப்பா. அந்த பிள்ளைகள் போகும்போது வரும்போது ஆசீர்வதிங்க, அவங்க இருதயத்தின் வாஞ்சைகள் எல்லாத்தையும் நிறைவேற்றுங்கப்பா. என்னென்ன காரியங்களுக்காக இப்பொழுது ஜெபிக்கிறாங்களோ அதிலெல்லாம் அவர்களுக்கு ஒரு வெற்றியை கொடுங்கப்பா. கமெண்டில் ஜெபிக்க சொல்லியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. எல்லாருடைய ரிக்வஸ்ட்டும் நன்றி சொல்லுகிற மெசேஜாக மாற்றப்படுகிறமைக்காய் நன்றி ஏசப்பா. தொடர்ந்து இந்த பிள்ளைகளை நீங்கள் வழி நடத்துங்கப்பா. இன்றைக்கு என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் நீங்கள் ஒவ்வொருத்தரும் எத்தனையோ விதத்தில் இழப்பை சந்திச்சிருக்கலாம். உங்களுடைய உழைப்பு உங்கள் கையில் தங்காமல் நீங்கள் எவ்வளவு பணம் சம்பாத்தியம் பண்ணாலும் அதனுடைய பலனை நீங்கள் அனுபவிக்க முடியாமல் நிறைய இடங்களில் ஏமாந்து தேவையில்லாத செலவுக்காக அத்தனையும் செலவழித்து ஒன்றுமே இல்லாமல் இருக்கலாம். எத்தனையோ முறை நீங்கள் முயற்சி செய்தும் உங்கள் கையில் பணம் நிற்காமல் இருக்கும். இன்றைக்கு தேவன் அதைத்தான் மாற்ற போகிறாரு. வேலை பார்க்குற இடத்துல நீங்கள் கஷ்டப்பட்டு வேலை பார்ப்பீங்க, ஆனால் நல்ல பேரெல்லாம் வேறு யாருக்காவது கிடைக்கும். நீங்கள் பார்த்த வேலைக்கான சம்பளத்தை அவங்க பெற்றுக்கொள்வாங்க, நீங்கள் பாவம் போல் நின்றுட்டுருப்பீங்க. இதெல்லாம் தேவன் பார்த்துட்ருக்கிறாரு. உழைப்பின் பிரயாசத்தை நீங்கள் சாப்பிட முடியாமல் உங்களுடைய எதிரிகள் சாப்பிட்றத அவர் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கிறது இல்லை. இன்றைக்கு அதற்காக தான் உங்களை நோக்கி இந்த தீர்க்க தரிசன வார்த்தையை அனுப்பியிருக்கிறாரு. இனி உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க. உங்களுடைய கையின் பிரயாசத்தை நீங்கள் மாத்திரம்தான் சாப்பிட போகிறீங்க. உங்களுடைய குடும்பத்தை தேவன் உயர்த்த போகிறாரு. ஏகப்பட்ட நன்மைகளை செய்ய போகிறாரு. சம்பளம் வாங்குகிற மாதிரி இருக்கும், ஆனால் இதுக்கு அதுக்கு என்று நீங்கள் அதை கையில் வாங்கிறதுக்கு முன்னாடியே எல்லாமே முடிஞ்சு ஜீரோ பேலன்ஸ் ஆயிரும். இந்த மாதம் முழுவதும் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு திகைத்து போய் நீங்கள் நிற்பீங்க. நிறைய நேரங்களில் இந்த சூழ்நிலையில் நம்மள நிறைய பேர் இருக்கிறோம். ஆனால் தேவன் இதை மாற்ற போகிறாரு. உங்கள் கையில் பணத்தை தங்க வைக்க போகிறாரு. எப்படி ஏதோ அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் தேவன் உங்களை குறித்து வாக்குத்தத்தம் பண்ணுறது அதுதான். உங்களுடைய கையின் பிரயாசத்தை நீங்கள் சாப்பிட போகிறீங்க, மீதம் எடுக்க போகிறீங்க.
நீங்கள் கர்த்தருடைய மகிமையும் அவருடைய மகத்துவத்தையும் பார்க்க போகிறீங்க. தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள் அப்படின்னு தேவன் உங்களை பார்த்து சொல்கிறாரு. மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள், இதோ உங்கள் தேவன் பதிலளிக்க வருகிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் வந்து உங்களை இரட்சிப்பார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்பொழுது குருடரின் கண்கள் திறக்கப்பட்டு செவிடரின் செவிகள் திறவுண்டு போமா. முடவன் மானை போல குதிப்பான், ஊமையன் நாவு கெம்பீரிக்கும். வனாந்தரத்தில் தண்ணீர்களும் கடு வெளியிலே ஆறுகளும் பாய்ந்தோடுன்னு தேவன் சொல்கிறாரு. ஆமென். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி உங்கள் தலைமையில் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நீங்கள் அடைவீங்க. சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம் அப்படின்னு தேவன் சொல்கிறாரு. இது நாள் வரைக்கும் உங்களுக்கு இருந்த சஞ்சலமும் தவிப்பும் இனி உங்கள் வாழ்க்கையில் உங்களை விட்டு ஓடி போக போகுது. ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் உங்கள் வீட்டில் இருக்கும்னு சொல்கிறாரு. ஐஸ்வர்யமும் கனமும் நிலையான பொருளும் நீதியும் உங்களிடத்தில் உண்டு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. நீங்கள் உங்களுடைய தானியத்தையும் உங்களுடைய திராட்சை ரசத்தையும் உங்களுடைய எண்ணெயையும் சேர்க்கும்படிக்கு ஏற்ற காலத்தில் உங்கள் தேசத்தில் முன்மாரியையும் பின்மாரியையும் பெய்ய பண்ணுவாராம். பொன்னையும் தங்கத்தையும் பார்க்கிலும் அவருடைய பலன் நல்லது, சுத்த வெள்ளியை பார்க்கிலும் அவருடைய வருமானம் நல்லதுன்னு நீதிமொழிகளில் சொல்லப்பட்டிருக்குது. நீதிமான்களுடைய வீட்டில் அதிக பொக்கிஷம் உண்டு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. உனக்கு கொடுப்பேன் அப்படின்னு உங்களுடைய பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் கர்த்தர் உங்கள் கற்பத்தின் கனியிலும் உங்கள் மிருக ஜீவன்களின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உங்களுக்கு பரிபூர்ண நன்மை உண்டாக கட்டளையிடுவாராம். உங்களுக்கு நன்மை உண்டாகும்படி உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்கள் கைகள் செய்யும் எல்லா வேலைகளிலும் உங்கள் கற்பத்தின் கனியிலும் உங்கள் மிருக ஜீவனின் பலனிலும் உங்களுடைய நிலத்தின் கனியிலும் உங்களுக்கு பரிபூரணம் உண்டாக செய்வாராம். ஆமென். அப்பொழுது தூளை போல பொன்னையும் ஆற்று கற்களை போல ஓப்பிரின் தங்கத்தையும் சேர்த்து வைப்பீங்களாம். உங்களுடைய வீட்டில் எப்பொழுதும் செழிப்பாக இருக்க போகிறீங்க. சர்வ வல்லவர் தாமே உங்களுக்கு பசும் பொன்னும் சொக்க வெள்ளியுமாக இருப்பாராம். உங்களை அவர் ஆசீர்வதிக்கிறாரு. நீங்கள் மிகுதியாக பெருக போகிறீங்க. நன்றியப்பா, ஸ்தோத்திரமப்பா, உம்மை துதிக்கிறோமப்பா, எல்லா கனத்தையும் உமக்கு செலுத்துகிறோமப்பா. நீங்கள் பெருகணும்ப்பா, நீங்கள் பெருகணும்ப்பா. உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை புகழுகிறோமப்பா, உம்மை போற்றுகிறோமப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோமப்பா. ஆமென். என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா இப்பொழுது நன்றியோடு உம்மை நினைத்து பார்க்குறோம்ப்பா. எங்கள் வாழ்க்கையில் இந்த முழுவதும் நீங்கள் செய்த நன்மைகளுக்காக நன்றி கூறுகிறோமாப்பா. எங்களுக்கு வர வேண்டிய அத்தனை நன்மைகளையும் எங்களுக்காக நீங்கள் செய்வீங்க ஏசப்பா. எங்களை எல்லா தீமைகளிலிருந்தும் விலக்கி பாதுகாத்தீங்கப்பா. இன்று முழுவதும் அப்பா நீங்கள் உம்முடைய சிறகுகளின் நிழலில் வைத்து எங்களை பாதுகாத்திருக்கீங்கப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோமப்பா, நன்றி செலுத்துகிறோமப்பா. ஒவ்வொரு நன்மைகளுக்காகவும் நன்றி செலுத்துகிறோமப்பா. நன்றியோடு உம்மை நினைவு கூறுகிறோமப்பா, உம்மை புகழுகிறோமப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோமப்பா. அம்மே நீர் பெரியவரப்பா. நீங்கள் எங்கள் மேலே வைத்திருக்கிற அன்பிற்காக நன்றி ஏசப்பா. அம்மேன். தகுதியே இல்லாத எங்களை நேசிக்கிற உம்முடைய அன்பிற்காக நன்றி ஏசப்பா. எங்களை நீங்கள் எவ்வளவாய் நேசிச்சிருக்கீங்கப்பா. நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் ஏசப்பா. ஆமென் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி ஆண்டவரே. அப்பா இன்றைக்கு இந்த பிள்ளைகள் தூங்கும்போது அப்பா இருதயத்தில் ஒரு சமாதானம் வரணும் ஏசப்பா. இது வரைக்கும் தூக்கத்துக்கு மாத்திரை போட்டிருக்கலாம், தூக்கமே வராமல் புரண்டு படுத்திருக்கலாம்ப்பா. இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளுக்கு சுகமான நித்திரை நீங்கள் கொடுக்குறீங்க ஏசப்பா. ஆமென். இந்த பிள்ளைகளுடைய இருதயத்தில் உலகம் கொடுக்க முடியாத ஒரு சமாதானத்தை நீங்கள் கொடுக்குறீங்கப்பா. இது வரைக்கும் இழந்த அத்தனையும் திருப்பி கொடுக்குறீங்க ஏசப்பா. ஆமென். வீட்டை சுற்றியும் இரத்தத்தை தெளிக்கிறோம். அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா தீங்கு பொல்லாப்பு பொறாமை எரிச்சல் கெட்ட ஆவிகள் பில்லி சூனிய மந்திரம் செய்வினை பாவம் சாபம் நோய் விபத்து எல்லாவற்றிலிருந்து இந்த பிள்ளைகளை விலக்கி பாதுகாப்பதாகப்பா. நாளை காலை எழுந்திருக்கும் போது புதிய கிருபையால் தாங்குங்கப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தையும் நம்முடைய கிருபையினாலும் சமாதானத்தினாலும் பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென்.